வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் மேங்கோ லஸ்ஸி. ஸோ அது மேங்கோ லஸ்ஸி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 2 மாம்பழத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நார் சத்து இல்லாத மாம்பழம், நல்லா பல்ப் இருக்கிற மாம்பழம், நல்லா பழமாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துங்க. அப்புறம் நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் அதே ஈக்குவல் எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கப் அளவுலையே எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து தயிர் எடுத்துங்க. கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிர். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பண்ணி ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா சில்லுன்னு பண்ணி எடுத்துங்க. அப்புறமா வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிக்குங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணாம், வெறும் மாம்பழமும் தயிரும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகரை கூட டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியில். பட் லஸ்ஸினாலே நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால், திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிரும் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஸோ வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழ பீசஸை போட்டு நல்லா அதை அரைச்சி பல்ப் பண்ணிக்கலாம். மாம்பழம் அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா அரைகிற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் மிக்சியில் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம நல்லா தயிர், கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணி இப்போ இதை வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தயிர், மாம்பழம் அப்புறமா சர்க்கரை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, அதனால் நான் வந்து 1/2 கப் தண்ணி கலந்துக்கலாம். இதில் ஹாஃப்லேயே கொஞ்சம் கம்மி, 1/4 கப்பு தண்ணி கலந்துங்க போதும். இது கலந்துட்டு வாங்க, இது அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். மிக்ஸியில் ஒரு வாட்டி விஸ்க் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சில்லுன்னு ஸ்வீட்டான மேங்கோ லஸ்ஸி, அதாவது மாம்பழம் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நான் பாலாடை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.